அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியை எதிர்த்து இன்றைக்கு அண்ணன் சொல்றாரு மக்களுடைய அங்கீகாரம் இல்லையா. மக்களோட அங்கீகாரம் இருக்கிறதுனால தானே மு க ஸ்டாலின் ஐயா விசில பார்த்தாலே பயப்படுறாரு. கட்சியினர் ஐயா அமைச்சர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சு விளையாட்டு போட்டி நடத்துறாரு, விசில் ஊதக்கூடாதான், கைத்தட்டி தான் ஸ்டார்ட் பண்ணணும், விசில் ஊதக்கூடாது. குப்பை வண்டிக்காரர்கள் தூய்மை பணியாளர்கள் விசில் ஊதக்கூடாது. ஐயா மு க ஸ்டாலின் வீட்டில் குக்கர் விசிலில் கூட சவுண்டு வரக்கூடாதுன்னு போல. அப்போ மக்கள் அங்கீகாரம் இல்லைன்னு சொல்கிற அண்ணன் அவர்களே, ஏன் அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சியோட சின்னத்திற்கு இவ்வளவு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க? சிந்திச்சு பாருங்க. இதில் வர விமர்சனம், தூய்மை பணியாளர்கள் தான் வந்து விசில்லாம் வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க இந்த சின்ன ஒன்று பெருசாலாம் வந்து நீங்கள் சிந்திக்க வேணாம். ஆமாம், தூய்மை பணியாளர்கள் விசில் சின்னச்சு வச்சிருப்பாங்க. தூய்மை பணியாளர்கள் குப்பை வண்டி எடுத்துகிட்டு வீட்டு வாசல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தாய்மார்கள்லாம் அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க குப்பையை கட்டி தூக்கிட்டு கொண்டு போய் குப்பை வண்டியில் போட்டுருவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கே குப்பையாக இருக்கிறது திமுக மட்டும்தான். விசில் அடித்த உடனே தூக்கிட்டு போய் 2026 தேர்தலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. மே நாளில் திமுகன்ற குப்பை தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்பட்டு விடும்.